நேற்று நம்மளோட வீடியோஸ்லாம் delete ஆயிடுச்சுன்னு சொன்னப்போ நாங்கள் எவ்வளோ ஆதங்கமாக பேசியிருந்தோமோ அதே ஆதங்கத்தோட நீங்கள் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் இங்கேயும் சரி அங்கேயும் சரி எல்லா இடத்துலையுமே அந்த வீடியோஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களோட வாய்ஸை ரைஸ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. இந்த வீடியோஸ் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கான பாசிபிள் 100% இருக்குது. ஏன்னா ஒரு வீடியோஸ் delete ஆகுது அப்படின்னா அந்த லிங்கை வச்சு அந்த வீடியோஸ் delete ஆகிற ஒரு 15 நாளுக்குள்ளே யூடியூபுக்கு வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை யூடியூப் வெரிஃபை பண்ணிவிட்டு ரெக்கவர் பண்ணி கொடுப்பாங்க. எல்லா வீடியோஸுமே ரெக்கவர் பண்ணலாம், இட்ஸ் பாசிபிள். ரியல் டைமில் கூட நம்ம CWJ சேனல் delete ஆனப்போ எல்லா வீடியோ delete ஆயிடுச்சு. ஓவர் நைட்லேருந்து, அதாவது அவங்களோட அஃபிஷியல் மெயிலேருந்து அந்த லிங்க்கெல்லாம் வச்சு ரெக்வஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 200% வந்து ரெக்கவர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா நம்ம சேனல் ஃபுல்லாகவே delete ஆச்சு CWJ. அப்போ ஒரு ஓவர் நைட்டில் ஒரே நாளில் வந்து எல்லா வீடியோஸுமே போட்டு விட்டாங்க. அந்த சேனலை அப்படியே நம்மள்ட்ட திருப்பி கொடுத்துட்டாங்க. இது யூடியூபால் பண்ண முடியும். பட் என்ன அப்படின்னா ரெக்வஸ்ட் ஸ்ட்ராங்காக கொடுக்கணும், கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இட்ஸ் பாசிபிள். இது மட்டும் கிடையாது, நீங்கள் பரிதாபங்களோட சேனல் சுதாகர் கோபி அவங்களோட சேனல் வந்து delete ஆச்சு. 2-3 நாள் அது வந்து திருப்பி வந்துருச்சு. ஆடா 24 அவனோட சேனல் delete ஆச்சு, திருப்பி அது வந்துருச்சு. இதெல்லாம் இட்ஸ் பாசிபிள். யூடியூபோட சர்வர் படி அவங்க எல்லா வீடியோஸுமே இருக்கும் அவங்களோட சர்வரில். நம்ம ரெக்வஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க போட்டுருவாங்க. பட் அதை வந்து அவங்க பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். நான் பர்சனலாகவே அவங்கள்ட்ட கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் தயவுசெய்து பண்ணி கொடுங்க. ஏன்னா எல்லா வீடியோஸுமே உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ரொம்ப வந்து அது பர்சனலாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி சொல்கிறது அப்படின்னா அதெல்லாம் பர்சனலாக ரொம்ப நான் வந்து அந்த வீடியோஸ் delete ஆனதுக்கப்புறம் ரொம்ப நான் பாதிக்கப்பட்டேன். இந்த ஒரு 3 நாளாக, நான் 3 days ஆச்சு. நான் டெய்லியுமே நான் வீடியோ ப்ரைவேட் பண்ணி ஆனால் 1 month மேலே ஆச்சு. டெய்லியுமே காலையில் எழுந்திரிச்சு சிம்பிளிஃபிகேஷன் கனீஸ்ன்னு சர்ச் பண்ணுவேன், வீடியோஸ் இருக்காது. தூங்குறப்போ வந்து பர்சன்டேஜ் அப்படின்னு சர்ச் பண்ணி இந்த வீடியோஸ் இருக்காது. அதாவது ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே அந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு வியூஸில் இருக்கும். அந்த சிம்பிளிஃபிகேஷன் மரண மாஸ்ட்ரிக்ஸ் நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு 820K மேலே வியூஸ் போயிருக்கும். இது நிறையா யூடியூபர் என்டர்டைன்மெண்ட் சேனல் கூட அந்த வியூஸ் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு தமிழ்நாட்டில் ஒரு எஜுகேஷன் சேனல் இவ்வளோ வியூஸ் போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஏன்னா அந்த வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ப்ரிலிம்ஸில் அந்த ட்ரிக்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன். அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு டாப்பிக்லையும் பர்சன்டேஜ் அப்படின்னா அந்த வீடியோஸ் 400K போயிருக்கும். ஏஜஸ் கனீஷ் அப்படின்னா அந்த வீடியோஸ் 600K மேலே போயிருக்கும். டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 3 way ஆஃப் சால்விங், அலிகேஷன் அண்ட் மிக்சர்ஸ், ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரைன்ஸ், அதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே அந்த வீடியோ வந்து டாப்பில் வந்திருக்கும். ஸோ அந்த வீடியோஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே வந்து ரொம்ப நான் வந்து ஓவர் நைட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்ததில்லை. பர்சனலாக வந்து ஸ்பீட் மேக்ஸ் வந்து ஒரு 2 hours 45 minutes எடுத்திருப்பேன். அது வந்து அந்த வீடியோ வந்து வேதிக் மேக்ஸ் ட்ரிக்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் அப்படின்னு போட்டிருப்பேன். மேக்ஸில் இருக்க எல்லா வேதிக் மேக்ஸையுமே அந்த ஒரே அந்த வீடியோஸில் போட்டிருப்பேன். ஏன் சம்டைம்ஸ் வந்து அந்த வீடியோஸ் வந்து நான் எடுத்த ட்ரிக் எனக்கே மறந்துருக்கும். திருப்பி எடுக்கிறப்ப என் வீடியோவை பார்த்து நான் ரெஃபர் பண்ணி திருப்பி அந்த கிளாஸில் நான் எடுத்திருப்பேன். சிம்பிளிஃபிகேஷன்லாம் சால்வ் பண்ணுறப்போ அந்தளவு அந்த வீடியோஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோஸ். அது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஏன் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு நான் நேற்றே சொன்ன மாதிரி ஒரு 8th standard குழந்தை வந்து பார்த்துட்டு அவங்க டீச்சர் வந்து அவங்க ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ஆன்லைன் கிளாஸ் கூப்பிட்டாங்க. அந்தளவு அது வந்து அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோஸ். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க வீடியோஸ் மக்களே. மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ் நிறையா போட்டிருப்பேன், எல்லாமே அது இருக்காது. ஸோ கண்டிப்பாக அவங்க ரெக்கவர் பண்ணி தரணும். இதில் என்ன அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆனது, என் லைஃப் ஸ்டோரி வீடியோ வந்து அவங்க delete பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பர்சனலாக சொல்கிறேன். ஒரு நண்பனால் வந்து ஒருத்தனை உருவாக்கவும் முடியும், அதே நண்பனால் வந்து அவனை அழிக்கவும் முடியும் அப்படிங்கிறதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள். யாரையுமே நம்ம முழுசாக நம்பிடக்கூடாது, நமக்குன்னு ஒரு சேஃபர் ஜோன் நம்ம எப்போயுமே வச்சுக்கணும் அப்படின்னு நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒரு 6 வருஷம் முன்னாடி நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுக்கிட்டே நம்ம பார்ட் டைமாக ஆப்டி ட்ரைனராக போனோம் அப்படின்னா ஒரு 300 ரூபாய் சம்பளம், அதாவது ஒரு கிளாஸ் எடுத்தோம் அப்படின்னா 300 ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அங்கே கிளாஸ் எடுத்துகிட்டு எங்கே நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு போவோம் இல்லையா. ஸோ அந்த டைமில் தான் எனக்கு ஜாக்சனை அந்த சர்க்கிளில் மீட் பண்ணப்போ எனக்கு தெரியும், ஜாக்சன் இந்த மாதிரி நீங்கள் ரீசனிங் சூப்பராக பண்ணுறீங்க, சூப்பராக சால்வ் பண்ணுறீங்க, நான் உங்களை சஜஸ்ட் பண்ணுறேன், ரெக்கமெண்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி உங்கள் ரெஸ்யூமை கொடுங்க. அவர் சொன்னது, ஜி நான் காலேஜ்லேயே செமினார் எடுத்ததில்லை, நான் எப்படி ஜி நான் போய் டீச் பண்ணுவேன். இல்லை ஜாக்சன் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க, நானும் உங்களை மாதிரி தான் இருந்தேன், நான் செமினார்லாம் எடுத்ததில்லை, இப்போ எனக்கு நான் டெய்லியுமே ஒரு 6000 ரூபா 7000 ரூபா பார்ட் டைமாக சம்பாதிக்கிறேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் ரெஸ்யூம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவரை இது பண்ணி வாங்கிட்டு போய் எங்கள் ரெஸ்யூமை வந்து நம்ம சும்மா அனுப்பிச்சு எடுத்துக்க மாட்டாங்க,
பர்சனலாக நான் போகிற எல்லா 2 பிரான்ச்லேயுமே கையில் போய் கொடுத்து இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு 6 மந்த் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஆக்சுவலி 6 மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் நானே போட்டு இந்த மாதிரி போய் கொடுத்தேன். கண்டிப்பாக அவங்க டெமோ கூப்பிட்டாங்க வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டெமோவில் போயிட்டு அவங்க சூப்பராக டீச் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு வந்து நல்லா காமெடியாக கொண்டு போகிறாரு, ஆனால் நார்த்துக்கு சவுத்துங்கிறாங்க, சவுத்துக்கு வெஸ்ட்டுங்கிறாங்க, நார்த்துக்கு சவுத் ஈஸ்ட் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை போல். இல்லை மேம் உண்மையிலே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், 6 மந்த் உண்மையிலே ஒர்க் பண்ணியிருக்காரு, நானும் அப்படி தானே இருந்தேன் ஒரு ஏன்னா அப்புறம் 3 மந்த்ஸ் ஆயிடுச்சு அந்த டெஸ்டர் அகாடமியில் ஒர்க் பண்ணி. இப்போலாம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா ஃபீட்பேக் தானே கொடுக்குறாங்க, கண்டிப்பாக அவரும் வருவார் பாருங்க அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி அதே மாதிரி அவர் சூப்பராக டீச் பண்ணார். அதோடு இல்லாமல் அவரோட பர்சனலாக அவர் படித்த ஸ்கூல்லேயே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. மங்கையர்கரசி காலேஜில் வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்தப்போ வந்து சரி நம்ம ஆப்டி எடுக்கிறோம், சரி நம்ம ஃப்ரெண்டையுமே ரீசனிங் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு அவரையும் கூப்பிட்டு போய் ஆக்சுவலி அவங்க டெமோவில் வந்து அவர் எடுத்த டாபிக் மூலம் ஞாபகம் இருக்குது, பிளட் ரிலேஷன்ஸ் வந்து எடுத்திருந்தார். இந்த மாதிரி சூப்பராக டீச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்த 3 நாளில் வந்தால் எனக்கு வந்த 6000 வந்து எனக்கு ஒருத்தர் ரெஃபரன்ஸ் பண்ணியிருப்பார் இல்லையா இந்த காலேஜில், அவர் பேர் கூட நீரஜ். அவர் இந்த மாதிரி எனக்கு ஒரு கமிஷன் மாதிரி கேட்டாங்க, ஒரு 500 கொடுங்க 3 கிளாஸுக்கு அப்படின்னு. நான் 1500 கொடுத்தேன். உங்கள் ஃப்ரெண்டு ஜாக்சனுக்குமே அந்த 1500 வரும், நீங்கள் வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்டப்போ நான் அவர் கால் பண்ணேன், ஜி இந்த மாதிரி செலவாயிருச்சு அப்படின்னாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து அந்த 6000லுமே அந்த 1500 வந்து அவருக்கு வந்து அதாவது செலவாயிடுச்சு சொல்லிட்டாரு. சரி நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம், சரி நம்ம அவர்கிட்ட கேட்கணும், எனக்கு வந்து அந்த காசையுமே அவருக்கு அனுப்பிச்சி விட்டேன். அந்த 3000 ரூபா காசு தான் ரொம்ப ரொம்ப பெரிய காசு மக்களே. ஸோ இப்படி தான் அந்த லைஃப் ஸ்டோரி வந்து எங்களுக்கும் ஜாக்சனுக்குமே ஸ்டார்ட் ஆச்சு. நடுவில் கூட அவர் ஒரு அந்த இன்னொரு இன்ஸ்டியூட்டில் போய் ஒர்க் பண்ண கூட கால் பண்ணார், ஜி நீங்கள் உங்களால் தான் ஜி நான் ரொம்ப நல்லா இருக்கேன், என்னடா பரவாயில்ல நம்ம பண்ண இதை கூட ஞாபகம் வச்சு தேங்க்ஸ் சொல்கிறார். அப்போட சொன்னேன், அப்போல்லாம் யூடியூப்லாம் வரல மக்களே, ஜாக்சன் நீங்கள் வேணால் பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாள் நம்ம நிறையா காலேஜில் போய் பிளேஸ்மெண்ட்லாம் எடுக்கலாம். ஒரு தமிழ்நாட்டில் வந்து நிறையா பேர் ரீசனிங்னா ஜாக்சன் சொல்லுவாங்க, ஆப்டினா கணேஷ்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக அது வருவோம் அப்படின்னு 2017லேயே சொன்னேன் மக்களே. இவ்வளோ அவருக்கு பண்ணி 2018 நான் ஒரு எக்ஸாம் ட்ரிக்ஸ்னு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் எக்ஸாம் ட்ரிக்ஸ் கணேஷ்னு சர்ச் பண்ணி பாருங்கள், அந்த சேனலில் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் லைஃப்பில் நடந்த ரியல் இன்சிடென்ட், என்னோட ஹார்ட்டில் ரொம்ப நாளாகவே அந்த ஓடிட்டு இருந்த அந்த ஒரு விஷயம். 2019 அவர் CWJன்னு ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து வெளியே வந்துட்டு எனக்கு அப்ரோச் கேட்டிருந்தார், இந்த மாதிரி நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். அப்போ நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் தேவைன்னா கூட நான் கூட வந்து வீடியோஸ் எடுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது 2018 எக்ஸாம் ட்ரிக்ஸில் நான் போட்ட வீடியோஸ் முதற்கொண்டு அந்த வீடியோ எடுத்து நான் இவருக்கு கொடுத்தேன். ஏன்னா சரி நீங்கள் என்னால் எப்போயுமே வந்து எடுக்க முடியாது, இந்த வீடியோ கூட நீங்கள் அதில் யூஸ் பண்ணுங்கள். அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டார் மக்களே. அந்த வீடியோலாம் வந்து நான் அவருக்கு கொடுத்தேன். அவர் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து எல்லாத்துக்குமே தெரியும் 7 days ப்ரோமோ அப்போ தான் கண்டக்ட் பண்ணாங்க. அவரே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பார், எங்கள் வீட்டில் தான் ஃபஸ்ட் நடத்தணும் அப்படின்னு. நான் வந்து 6 மணிக்கு நான் ஒர்க் பண்ண டைம் இன்ஸ்டியூட் ஃபார் கேட், அந்த இன்ஸ்டியூட்டில் 6 மணிக்கு வேலை முடியும். வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு 6:30லேருந்து 7:30 8:30 வரைக்கும் நான் கான்ஸ் எடுத்துகிட்டு 8:30க்கு அப்புறம் அந்த யூடியூப்பில் வந்து குட்டி போலில் வீடியோ எடுத்துருப்போம் தெரியுமா, வீடியோவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் அந்த 7 days ப்ரோக்ராமில் ஒரு மாதம் இந்த மாதிரி தான் கிடைக்கிற டைமில் போய் அங்கே போய் அவள் வீட்டில் போய் நான் வீடியோ எடுத்து கொடுத்துட்ருந்தேன். ஸோ இப்படி தான் எங்களோட அந்த ஜேர்னியே ஸ்டார்ட் ஆச்சு. இவ்வளோ பண்ணியிருக்கேனே, நீங்களே சொல்லுங்கள், ஒரு யூடியூப் சேனல் வச்சு அந்த வீடியோஸ் யாருமே போய் கொடுக்க மாட்டாங்க, பர்சனலாக யாருமே கொடுக்க மாட்டாங்க. சரி, ஏன்னா எனக்கு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எதாக இருந்தாலும் நம்ம தானே ஃபஸ்ட்டு அவருக்கு வேலை வாங்கி கொடுத்தோம், சரி இப்போ வந்து கஷ்டப்படுறாருல, சரி திருப்பி நம்ம ஹெல்ப் பண்ணுவோன்னு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. சேம் டைம் வந்து சரி நம்மளும் நிறையா பேத்துக்கு நம்ம யூடியூப்பில் வந்து நம்ம டீச் பண்ணுவோம். ஏன்னா அப்போ வந்து CWJ உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல ஒரு ரீச் வந்துட்டார். ஏன்னா அது வந்து நான் மட்டும் சொல்லலை, அவர் ஒரு 2 வருஷமாக அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து நிறையா ரீச் ஆகிட்டார். ஸோ அதனால் வேகமாக சப்ஸ்கிரைபர் வந்துச்சு. ஒரு 20,000ங்கிறது ஒரு 10 days வந்துச்சு. அந்த 20,000 சப்ஸ்கிரைபர் அப்போ தான் நான் வந்து உள்ளவே ஜாயின் ஆனேன். அப்போல்லாம் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஜாலியாக தான் இருந்தோம் மக்களே. ஸோ இதுதான் எங்களோட ஜானியோட ஸ்டார்ட்டப்பே. இப்போ ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, என் கூட எனக்கும் ஜாக்சனுக்கும் மியூச்சுவலாக நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களே வந்து ஜாக்சன் இதெல்லாம் இது வரைக்கும் நான் ஜாக்சன்கிட்ட கூட எவ்வளோ நான் வந்து வெளியே வர சுச்சுவேஷன் வரப்போ கூட நான் சொல்லி காமிச்சதே இல்லை. ஆனால் அவர் எல்லா இடத்துலையுமே சொல்லுவார், நான் தானே உங்களை வளர்த்து விட்டேன், நான் தானே CWJ ஃபவுண்டர். மியூச்சுவலாக இருப்பாங்க தெரியுமா, அவங்கள்ட்டலாம் அவங்களாம் என்ன மைண்ட் செட் நினச்சிருக்காங்கன்னா,
கண்டிப்பாக அவங்களாம் இப்போ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜாக்சனால் தான் கணேஷ் தெரிஞ்சார். அப்படி கிடையாது. கணேஷ் இல்லை அப்படின்னா ஜாக்சன் இந்த டீச்சிங் ஃபீல்ட்லேயே வந்திருக்க மாட்டார். அந்த ஒரு நன்றியை கூட அவர் லைஃப்பில் இந்த வீடியோ டெலீட் பண்ணுறப்ப நினச்சிருந்தாங்கன்னா என் லைஃப் ஸ்டோரி வீடியோ டெலீட் பண்ணியிருக்க மாட்டார். அவருக்கு கெரியர் ஃபஸ்ட்டு அமைச்சு கொடுத்தேன். திருப்பியும் அவர் வெளியே வந்தப்பையும் நான் சப்போர்ட்டிவாக நின்றேன். இன்னொரு ரொம்ப பாதிக்கப்பட்டது என்ன அப்படின்னா, எல்லாத்துக்குமே இந்த மேரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சிடபிள்யூஜியில் வந்து சிடபிள்யூஜின்னு சர்ச் பண்ணால் கணேஷர் மேரேஜ் அப்படின்னு டாபிக் முன்னாடியே ஃபஸ்ட்டு வரும். அந்த வீடியோஸ் முதற்கொண்டு டெலீட் பண்ணியிருக்காரு. எப்பவுமே அந்த வீடியோஸ்லாம் நான் பார்ப்பேன், ஸ்டில் கூட பார்த்துட்ருப்பேன். என்ன கணேஷர் உங்களுக்கு மேரேஜ்லாம் ஆயிடுச்சா, ஐ ஆம் யுவர் ரீசெண்ட் கஸ், இப்படி ஏமாற்றிட்டீங்களே, இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து நமக்கு கொஞ்சம் சரி ஓகே, நமக்கு ஒரு ஜாலியாக இருக்கும் இல்லையா. அந்த வீடியோஸ் முதற்கொண்டு இப்போ இல்லை. இப்போயே நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ் தான், எனக்கும் லவ் மேரேஜ் தான். எனக்கு வந்து மே மந்தில் மேரேஜ் நடந்துச்சு, அவருக்கு வந்து ஃபெப்பில் மேரேஜ் நடந்துச்சு. அவங்கள அவரோட வ்ளாகில் கூட சொல்லியிருப்பார், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நானும் அந்த லவ் மேரேஜ் அப்படின்னா அவங்களுக்கே தெரியல, கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும், எல்லா லவ்லையும் இருக்கிறது தான். ஸோ மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. அவருக்கு அப்போ ரிஜிஸ்டர் மேரேஜ் ஃபெப்பில் நடந்துச்சு. நடந்தப்போ வந்து உங்களுக்கே தெரியும் இல்லையா, அவங்க ரிலேஷன் வந்திருந்தாங்க, பட்டு சைன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கூட வந்த லிவின் கூட வந்திருந்தார். கூட வந்த ஒரு 2 பேர் கூட அந்த மொமெண்ட்டில் வந்து யாருமே சைன் பண்ணல. நான் பயந்தேன் தான், பட் இருந்தாலும் சரி நம்ம ஃப்ரெண்டு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறாங்க நம்ம, ஏன்னா யாருமே இந்த இடத்துல இல்லை. ஸோ ஒரு ஃப்ரெண்டாக நான் தான் அவருக்கு வந்து சைன் அதாவது சாட்சி கையெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நான் தான் போட்டேன் மக்களே. இதில் என்ன அப்படின்னா, அடுத்த நாளே எனக்கு கால் வந்துச்சு போலீஸ்லேருந்து, எஸ்ஐ இந்த மாதிரி பேசுகிறேன்ப்பா, ஜாக்சனோட அட்ரஸ் சொல்லுங்கள், இந்த மாதிரி நீங்கள் தான் உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தேன், அவரோட நேற்று வரைக்கும் இருந்திருக்கீங்க, அவங்களோட அட்ரஸ் சொல்லுங்கள். நான் சொல்லவே இல்லை மக்களே. எவ்வளோ என்கிட்ட கேட்டாங்க, உங்கள் ஏரியா சொல்லுங்கள், ஜெயந்திபுரம், உங்கள் போலீஸ்லேருந்து கால் பண்ணுவாங்க, நீங்கள் அவங்களோட இது சொல்லுங்கள். நான் அவ்வளோ கேட்டாங்க, நான் சொல்லவே இல்லை. ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம மேரேஜ் பண்ணி வச்சிட்டோம், நான்லாம் மேரேஜுக்கு வரலை அப்படிங்கிற, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணாங்க. அவரே வ்ளாக்லாம் சொல்லியிருப்பார், எனக்கு அவரை தெரியவே தெரியாது, நான் பார்க்கக்கூட இல்லை, நான் ஒரு 2 வாரம் முன்னாடி தான் பார்த்தேன் அப்படின்னு எவ்வளவோ என்கிட்ட கேட்டாங்க, எவ்வளவோ என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க. நான் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. இவ்வளோ பண்ணியிருக்கேனே, எப்படி அந்த மேரேஜ் வீடியோ வரைக்கும் உங்களை டெலீட் பண்ண வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமாக எப்படி அந்த மனசு உங்களுக்கு வருது அப்படின்னு எனக்கு கேட்கணும். ஒரு லைஃப்பில் உங்களுக்கு கரியர் கொடுத்துருக்கேன், செகண்ட் டைம் கஷ்டப்பட்டப்போ அவ்வளோ பண்ணியிருக்கேன், கூட எல்லா இடத்துலையும் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கேன், என் சேனல் மாதிரி நினச்சி அவ்வளோ ஒர்க் பண்ணேன். நம்ம எண்ட் ஆஃப் த டே நம்ம அவ்வளோ பண்ணோம். எப்படி இவ்வளோ வீடியோஸ் உங்களுக்கு டெலிட் பண்ண மனசு வந்துச்சுன்னா, கண்டிப்பாக அவர் வந்து பதில் சொல்லி தான் ஆகணும். அவர் எக்ஸாம் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, ஏன் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணீங்க? எனக்கு உங்கள் ஆன்சர்ஸ் பண்ணி தான் ஆகணும் மக்களே. இன்னொன்று, எனக்கு இந்த பர்சனலாக வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் லைஃப்பில் வந்து அவருக்கு ஒரு கெரியர் கொடுத்துருக்கேன், இவ்வளோ பண்ணியிருக்கேன், எப்படி என் ஃபேஸ் வேல்யூ தெரியக்கூடாது அப்படின்னு டெலீட் பண்ணாங்க. ஒன்றுமே இல்லை. இது வந்து என்ன ரீசன் கொண்டு நான் உங்களுக்கு புரியுதான்னு தெரில. நீங்கள் சும்மா ஒரு ஃப்ரெஷர் வெளியே வராரு அப்படின்னா, ஒரு அகாடமியில் படிச்சுட்டு இருப்பீங்க, நீங்கள் வீட்டில் போயிட்டு வந்து நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறப்ப சும்மா ஒரு SICI அப்படின்னு சர்ச் பண்ணாலே என் வீடியோ டாப்பில் வரும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த நார்த் இந்தியாவில் வந்து நீங்கள் டாப் டைனர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களையா, லைக் இந்த அமர் சார், ஆசிஷ் அரோரா. ஸோ இவங்களுக்கு ஈக்குவலாக அந்த வீடியோஸ் வந்து ரொம்ப டாப், FFL சதீஷ் சார், இவங்களுக்கு ஈக்குவலாக வீடியோஸ் வரும். ஏன்னா எல்லாமே லேக்ஸ் கணக்கில் வியூஸ் போனது. அதாவது தமிழ் அவங்களாம் ஒரு 29 ஸ்டேட்ஸ் வந்து ஹிந்தியில் பார்ப்பாங்க. தமிழில் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த 2019, 20, 21ங்கிறப்ப ஜியோ வந்த டைம், லாக்டவுன் இருந்த டைம். இப்போ நான் என்ன தான் எஃபர்ட் போட்டாலும் அந்தளவு நம்ம இன்னும், ஏன்னா யூடியூப்போட அல்காரிதமே சேஞ்ச் பண்ணியிருக்காரு. எங்கே இவங்க போய் வளர்ந்துருவாங்க, எங்கே இவங்க ஃபேஸ் வந்து வெளியே போனால் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூடியூப்போட எல்லா டாபிக்ஸுமே எனக்கு என்ன தான் இருந்தாலும் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, என்கிட்ட எல்லாத்தையுமே பிடுங்கலாம், ஆனால் அந்த கல்வி எஜுகேஷனை வந்து கண்டிப்பாக அழிக்க முடியாது. கண்டிப்பாக வருவோம் மக்களே. எனக்கு அவங்க ரெக்கவர் பண்ணுறாங்க பண்ணலை, கண்டிப்பாக வருவேன். உங்களோட அந்த சக்ஸஸ் ஸ்டோரி தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும்.
ஸோ தேங்க்ஸ் மக்களே, பை பை. இந்த வீடியோஸ் வர வரைக்கும் கண்டிப்பாக நான் எவ்வளோ முடியுமோ போராடுவேன். அவங்களும் ரெக்கவர் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன். என்னதான் இருந்தாலும் அவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு குரு. அதை கேட்குறத வந்து ஒரு பாசிட்டிவாக கேளுங்க. நானும் கமெண்ட்ஸ் பார்த்தேன், லைவ் சாட்ஸ்லாம் பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒருமையில் வந்து யாருமே பேச வேணாம். என்னதான் இருந்தாலும் அவர் உங்களுக்கு வந்து 3 வருஷமாக டீச் பண்ணியிருக்காரு. யூடியூப்பில் வந்து ரெகுலராக கிளாஸ் கொடுத்துருக்காரு. உங்களை நிறையா மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. எங்களுக்குள்ளே 1000 பர்சனலாக இருந்தாலும் கண்டிப்பாக உரிமையில் யாருமே இந்த மாதிரிலாம் சொல்ல வேணாம். கேட்குறத உங்கள் உரிமையாக ஒரு பாசிட்டிவாக கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கான ஒரு பாசிட்டிவ் விஷயம் நடக்கும் அப்படின்னு முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் மக்களே, பை பை. ரீசெண்டாக கூட ஒரு ஜோசி கிச்சன் அப்படின்னு ஒரு சேனல் வந்து வீடியோ டிலீட் ஆகிடுச்சு மக்களே. 8 lakh சப்ஸ்கிரைபர். அவங்களோட ஃப்ரெண்டு தான். பர்சனலாகவே ஒரு 2 இயர்ஸாகவே அவங்களுக்கு தெரியும். நாங்கள் அப்பயே எங்கிட்ட பேசினாங்க. பட் அவங்களும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு இந்த மாதிரி கிச்சன் சேனல் ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களோட யூடியூப் சேனல் வந்து பிளாக் ஆகிடுச்சு. ஆக்சுவலி சொல்லி அவங்க இந்த மாதிரி அப்ரோச் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு. அவங்களும் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன அப்படின்னா, அவங்களோட 3 lakhs அமௌண்ட் வந்து யூடியூப்பில் 3 lakhs அமௌண்ட்டுங்கிறது பாருங்கள், பிளாக் ஆனதுனால அது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா அவங்களோட யூடியூப் வீடியோ எடிட் பண்ணிட்டாங்க. நிறையா கோர்ட் இருக்கு இல்லையா, கோர்ட்டில் போய் பேசியிருக்காங்க. நிறையா லாயரை வச்சு பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக அந்த 3 lakhs கேட்டு நிறையா மெயில் பண்ணியிருக்காங்க. அது அவர் ரெக்கவரே பண்ண முடியல. அவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஹெல்ப். நான் வந்து ஜாக்சன்கிட்ட சொன்னேன். ஜாக்சன் வந்து கூகுள் சார்கிட்ட சொன்னாங்க. ஸோ கூகுள் சார் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரே நாளில், உண்மையிலே கூகுள் சாரை பார்த்து அன்றைக்கி தான் வியந்தேன், ஒரே நாளில் வந்து அந்த கிளைம் பண்ணி யூடியூப்லேருந்து அப்ரூவ் வாங்கி 3 lakhs வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து விழ வச்சாங்க. கூகுள் சார் உண்மையிலே நீங்கள் வேறு லெவல் அப்படின்னு நான் சொன்னேன். யார் சொன்னேன்னா, கெய்லியோட கோஃபவுண்டர் கூகுள் சார். ஸோ அதே மாதிரி இந்த லிங்க்கெல்லாம் வச்சு அவங்க ஜோசி கிச்சன் அப்படிங்கிற சேனலில் டெலீட் ஆன 8 lakh சப்ஸ்கிரைபர், நம்மளோட பெரிய சேனல், அவங்க ஹெல்த்தை பற்றி போயிடுவாங்க. எல்லா வீடியோஸுமே லிங்க் மூலியமாக ரெக்கவர் பண்ணாங்க. நேற்று கூட அவங்க என்கிட்ட பேசினாங்க, கணேஷ் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அதை ரெக்கவர் பண்ணலாம், நீங்கள் கூட பேசி பாருங்கள். ஏன்னா என் வீடியோ டெலீட் ஆன எல்லா வீடியோவுமே நான் லிங்க் அனுப்பிச்சேன், ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க. இட்ஸ் பாசிபிள் தான், நீங்கள் கொஞ்சம் எமோஷன் ஆகாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் கேட்டு பாருங்கள் பொலைட்டாக, கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னாங்க. திருப்பியும் கேட்குறேன், எல்லாட்டையுமே கெஞ்சி கேட்குறேன், என் ஜாக்சன்ட்டே ரொம்ப கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ் என் வீடியோவை மட்டும் ரெக்கவர் பண்ணி கொடுங்க. இதை பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கொடுங்க. கண்டிப்பாக இனிமேல் நான் அதை பற்றி நான் பேச போகிறதில்ல. ஒரு 2 days கண்டிப்பாக நீங்கள் ரெக்கவர் பண்ணுவேன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ்.